கத்தருக்கு சோத்திரம். பாருங்க, என் கையில் இருக்கிற இந்த பழத்துடைய பேர் பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. கொடைக்கானல்லையும் ஏலகிரியிலையும் ஏற்காடு மலைகளில் அதிகமாக இது கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பயங்கர கசப்பாக இருக்கும். ஆனால் பாலும் சர்க்கரையும் ஊற்றி நம்ம இதை குடிக்கும் பொழுது அவ்வளோ இனிமையாக அது மாறுது. அது மட்டும் இல்லை, இதில் நிறைய சத்துக்கள் கூட கிடைக்குது. நம்ம பார்க்குற இந்த மரங்கள் தான் அவகோடா மரம். இது அவகோடான்னு சொல்லுவாங்க, அல்லனா பட்டர் ஃப்ரூட் மரம்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தில் இருக்கிற இந்த பழங்கள் கசப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. இதே போல் கடவுளுடைய வார்த்தை சில நேரத்தில் நமக்கு ரொம்ப கசப்பாக, அவருடைய கட்டளைகள், வார்த்தைகள், பிரமாணங்கள் ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் அதை நம்ம சரியான விதத்தில் புரிந்து கொள்ளும் பொழுது, சரியான விதத்தில் அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தைகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தைகளை விளங்கி கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோமாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.